பொங்கல் விழா விடுமுறையின் போது நடைபெறவிருந்த கேந்திரியா வித்யாலயா பள்ளியின் தேர்வுகள் தேதி மாற்றம். ஜனவரி 16ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறாது என கேந்திரியா வித்யாலயா தெரிவித்திருப்பதாக MP சு வெங்கடேசன் தகவல். பொங்கல் தினமான நாளையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காஷ்மீர், லடாக்கை இணைக்கும் புதிய சுரங்கப்பாதை திறப்பு. 6 கிலோமீட்டர் தூரம் வரை பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. வள்ளலார் சனாதனத்தை ஆங்கிலத்தில் இருந்து தமிழ் சமஸ்கிருதத்தையும் காத்தார். ஓசூரில் நடைபெற்ற ஜீவகாருண்ய விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் வழங்கக்கூடாது. நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது என தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி பதில் மனு தாக்கல். பங்குச்சந்தையில் இன்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 13 லட்சம் கோடி இழப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் 76,330 புள்ளிகள் சரிவு. அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் முன்பு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்ற திமுக நிர்வாகிகள். கடன் பிரச்சினை காரணமாக நிர்வாகிகள் சண்டையிட்டுக் கொண்டதாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலின் 2வது நாளில் இன்று 6 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். இதுவரை 9 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். மதுரை, தூத்துக்குடி இடையேயான ரயில் சேவை கைவிடப்பட்டது குறித்து எதுவும் தெரியாமல் அண்ணாமலை போராட்டம் அறிவித்திருப்பது நாடகம் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் விமர்சனம். மத்திய அரசு நிறுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசை குறை கூறுவது தேவையற்றது எனவும் சாடல். புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் குழு. ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் குழுவை அமைத்தது தமிழ்நாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.